வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. நீண்ட வரிசையில் நின்று மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. மக்களவை தொகுதி மறுவரை என்பது அதிகாரத்தை மாற்றி அமைக்கும் சூழ்ச்சி. அதிகாரம் ஒரு சில பகுதிகளில் குவிக்கப்படுவதாக முதலமைச்சர் எதிர்ப்பு. மு.க. ஸ்டாலின் குறித்த எடப்பாடியின் பேச்சுக்கு வழுக்கும் கண்டனம். தனிப்பட்ட முறையில் அரசியல் விமர்சனம் செய்ததில்லை என இபிஎஸ் விளக்கம். கடலூரில் இன்று நடைபெறவிருந்த விஜய் பிரச்சாரம் ரத்து. நேற்றைய பிரச்சாரம் தொடர்பாக 11 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. புதுச்சேரி, கேரளம், அஸ்ஸாமில் சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அஸ்ஸாம், கேரளம், புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. வாக்குப்பதிவையொட்டி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 30 தொகுதிகளிலும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. என் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் காங்கிரஸ், திமுக கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதன்முறையாக களம் காண்பதால் இங்கு கடும் போட்டி நிலவுகிறது. புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் காரைக்காலில் உள்ள கோத்துக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் இருக்கும் வாக்கு எந்திரத்தில் புகை வந்ததால் பரபரப்பு நிலவியுள்ளது. பேட்டரியில் ஏற்பட்ட அதீத வெப்பத்தால் புகை வந்திருக்கலாம் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு வாக்குச்சாவடிகள் வாக்களிப்பதற்காக வாக்காளர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது இருசக்கர வாகனத்தில் சென்று தனது வாக்கை பதிவு செய்துள்ளார். அதேபோல் கேரளத்திலும் 140 தொகுதிகளுக்கும் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் மற்றும் பாஜக என மும்முனை போட்டி நிலவுகிறது. கேரள கண்ணூரில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தனது வாக்கை அளித்துள்ளார். அஸ்ஸாமில் 126 தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. ஹிமந்த விஸ்வா சர்மா தலைமையிலான பாஜக கூட்டணி 3வது முறையாக ஆட்சியை பிடிக்க முனைப்பு காட்டி வருகிறது. இவர்களை எதிர்த்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி களம் காண்கிறது. இந்நிலைகள் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலைகள் 11 மணி நிலவரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அஸ்ஸாமில் 38.92% வாக்குகளும், கேரளத்தில் 33.28% வாக்குகளும், புதுச்சேரியில் 37.6% வாக்குகளும் பதிவாகி உள்ளது. மக்களவை தொகுதி மறுவரை என்பது அதிகாரத்தை மாற்றியமைக்கும் சூழ்ச்சி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், தொகுதி மறுவரை சீர்திருத்தம் அல்ல, சதி திட்டம் என்றும் என்டிஏ அரசு நாடாளுமன்றத்தின் அடிப்படை அமைப்பையே திட்டமிட்டு சீர்குலைப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பன்முக கூட்டாட்சி தன்மையை சிறுமைப்படுத்தும் எல்லை மீறலாகும். அவசர கதியில் செய்யப்படுவது நம் அச்சத்தை அதிகமாக்குவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், கூட்டாட்சி சிதைக்கப்பட்டு அதிகாரம் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே குவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டுள்ளார். அப்போது அவர் பேசிய போது, மு.க. ஸ்டாலினும் கனிமொழியும் ஊர் ஊராக சென்று பேசுகின்றனர். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவரது குடும்பத்தில் கனிமொழிக்கு இடம் கொடுப்பதில்லை என விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் 98% முடிச்சுக்கிறார், இன்னொரு அமைச்சர் 75% முடிச்சுக்கிறார். இன்னொரு லோக்கல் இருக்கிற அமைச்சர் யாதர் மாசுவா அவரு 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணி நிக்காதான். 20 சென்டிமீட்டர் கனமழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணி சென்னை வீதியில நிக்காதான். அப்படியா இருக்குது? அதிமுக வாங்க, அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையா நிறைவேற்றப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் எண்ணி பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் எஞ்சிய மழைநீர் வடிகால் நீள பணிகள் இன்னும் மேற்கொள்ள. அப்படிப்பட்ட மோசமான அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அதுபோல மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியமாவுக்கு பாதுகாப்பு. 2 வயசு சிறுமி கூட பாலியல் சீட்டு உட்பட்டு படுகொலை சொல்லுகின்ற ஆட்சி. 1999 போக்சோ வழக்குகள். போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாலியலுக்கு
சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் போக்சோ வழக்கு 6 வருஷத்துல 5 வருஷத்துல 6999 18,000 பாலியல் வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? எவ்வளவு மோசம்! எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை. இன்னைக்கு கிராமத்துல இருந்து நகர் வரை மூளை முடுக்க எல்லாம் கஞ்சா வைக்கிறான். இந்த கஞ்சா போதை ஆசாமியா தான் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறி பாலியலுக்கு போய் நடக்காத நாளே இல்லை. ஏன்னா விற்கிறவங்களுக்கு துணை நிற்கிறது யாரு? திமுக. அப்புறம் எங்க போய் காவல்துறை பிடிக்கும்? ஆகவேதான் இன்றைக்கு இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே 3 மாதத்தில் சென்னை மாநகரம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா விற்பனை முற்றிலும் ஒழிக்கப்படும். கஞ்சா விற்பனை முழுவதும் ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அதே போல 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறேன். 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. இந்த கடன் எல்லாம் யாரு கட்டுறது? நீங்க தாங்க கட்டணும். யாரு கட்ட போறா? இந்த ஆட்சியுடைய சாதனை நம்ம எல்லாம் கடன்காரனாக்கணும் தான். எல்லாம் கடன்காரனாக்கிட்டு போயிட்டார். அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட திமுக ஆட்சியில வருமானம் கூடுதலா இருந்து எது கடன் வாங்குற? எங்க போய் சேரணுமோ பணம் அங்க போய் சேர்ந்து. அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி. கடலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெறவிருந்த விஜய் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது தாவேக தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் விஜய் சென்ற வேனை பின்தொடர்ந்து சென்றனர். அப்போது ஒருவர் முந்தி செல்ல முயன்ற போது 2 வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 7 தொண்டர்கள் காயமடைந்தனர். இதேபோல் நெல்லை பகுதியில் 2 வாகனத்தில் சென்றவர்கள் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்தில் சிக்கினர். இதில் 4 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் திருநெல்வேலி, தூத்துக்குடியில் தாவேக தலைவர் விஜயின் நேற்றைய பிரச்சார பயணத்தில் ஏற்பட்ட 5 விபத்துகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட போலீசார் தாவேக நிர்வாகிகள் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் விஜய் பிரச்சாரம் ரத்து செய்யப்படுவதாக கடலூர் மாவட்ட தாவேக சார்பில் அறிவிக்கப்பட்டது. இன்று கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதிகளில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து கடலூர், வடலூர், சேத்தியாத்தோப்பு, ராமநத்தம் ஆகிய 4 இடங்களில் பிரச்சாரம் செய்ய இருந்தார். இதற்கு போலீசார் 21 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கினர். மேலும் தாவேக தலைவர் விஜய் இன்று நடக்கும் பிரச்சாரத்திற்காக புதுச்சேரியிலிருந்து சாலை மார்க்கமாக கடலூர் வர இருந்தார். இந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதாலும் விஜய் வருகையால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் கடலூர் மாவட்டத்தில் விஜய் பிரச்சாரம் திடீரென ரத்து செய்யப்படுவதாக கடலூர் மாவட்ட தாவேக சார்பில் அறிவிக்கப்பட்டது. மேலும் வருகின்ற 11ஆம் தேதி பிரச்சாரத்தை நடத்த ஏற்பாடு செய்து வருகின்றனர். ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்காவிட்டால் ஈரான் மீது இதுவரை இல்லாத வகையில் தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி போரை தொடங்கியது. இந்த போர் 1 மாதத்தை கடந்தும் நடந்து வருகிறது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியதோடு ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியது. இதனால் சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இந்தியா, சீனா, பாகிஸ்தான் உட்பட பல ஆசிய நாடுகளுக்கான கச்சா எண்ணெய், சமையல் எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்க வேண்டும், இல்லாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அதோடு ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்கான காலக்கெடு நேற்றுடன் முடிவுக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் தலையிட்டு ஈரான் அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது. இதனை அடுத்து போர் 2 வாரம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்கா, இஸ்ரேல் சார்பில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படாது என கூறப்பட்டது. இதனை அடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மீண்டும் திறந்தது. கப்பல்கள் வழக்கம் போல் பயணிக்க தொடங்கின. இந்நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியுள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்தது. போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறி உள்ளது என்றும், இதனால் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல கச்சா எண்ணெய் கப்பல்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அனைத்து கப்பல்களும் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்காவிட்டால் ஈரான் மீது இதுவரை இல்லாத வகையில் தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா 15% வாக்குகளை பெற வாய்ப்புள்ளதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர் தாவேகாவால் அதிமுகவிற்கு தான் பாதிப்பு என கூறினார். இன்னொன்னு என்னன்னா, இது விவசாயம் சார்ந்த ஒரு தொகுதி தான் இந்த மொடக்குறிச்சி தொகுதி. இங்க கரும்பு, நெல்லு, மஞ்சள் விவசாயம் நிறைய பண்றாங்க. மஞ்சள் என்னன்னா, அந்த இப்போ சமீப காலங்கள்ல உங்களுக்கு அந்த விலையோடைய ஏற்றத்தாழ்வு அது வருஷம் ஃபுல்லா இருக்கு. அதுக்கு ஒரு நிலையான இது வரணும்னா இங்க வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், மதிப்பு கூட்டுதல், அந்த மஞ்சளை வாங்கி அது பொருளா அதை மாத்தி அதை வந்து நம்ம விற்பனை செய்யும் போது அது இங்க இருக்கிற மஞ்சள் விவசாயிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். அதுக்குதான் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் சொல்லி நம்மளுடைய மக்களுடைய கோரிக்கை, விவசாயிகளோட நீண்டகால கோரிக்கை. அதை அவங்க கேட்டு 36 கோடி ஒன்றிய அரசு அதை அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சு இங்க எந்த இடம்னு சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய ஒரு அஜாக்கிரதையினால, ஒரு அக்கறையின்மையினால இன்னைக்கு இந்த மஞ்சள் ஆராய்ச்சி மையம் இன்னைக்கு அதை போயிருச்சு. நம்ம தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி விட்டு போயிருச்சு. அந்த 36 கோடி ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. அந்த பணம், அந்த நிதியம் திரும்பி அவங்க ஒன்றிய அரசு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது போன்ற விஷயங்கள் சரி. விவசாயம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்முடைய முதலமைச்சர் முக்கியமான ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மீட்டர் இல்லாத 20,000 பம்பு செட்டுகள் இலவசமாக வழங்கப்படுங்கிறது முக்கியமான ஒரு கோரிக்கை. அது இந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்த எடப்பாடியின் பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக சர்ச்சையாக பேசி வருகிறார். முதலில் உதயநிதி ஸ்டாலின் பால்டாயில் குடித்து போய் சேர்ந்திருக்க வேண்டும், இருந்து கொண்டு உயிரை வாங்குகிறார் என்று பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தற்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் கொரோனாவிலேயே போகிருப்பார் என்று பேசியுள்ளார். முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இருவரையும் இப்படி எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு திமுகவினர் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இதற்கு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இது குறித்து பேசிய கனிமொழி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பத்தி தெரிந்து பேசுங்கள் என தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் கொலைவரி இன்னும் அடங்கவில்லை என்பதை அவரின் பேச்சு காட்டுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். எடப்பாடியில் இருக்க கட்சியில் இருக்கிற எவருக்காக தெரியுமா? அன்று தொட்டு ஜானகி அம்மையார் கலைஞர் மீது அளவு கடந்த ஆட்சி முதலமைச்சர் பதவி ஏற்றவுடனே முதல் வாழ்த்தையே ஜானகி அம்மா தான் சொல்லியிருக்காங்க. 89 அது சொன்னது மட்டுமல்ல, ஆரம்பி ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தார். அவர் மறைந்த நேரத்தில் அந்த அம்மா விரும்பியது ராமாபுரம் தோட்டத்தில் தான் ரொம்ப நாள் எம்ஜிஆரோட வாழ்ந்தாங்க. அங்கேயே அடக்கம் பண்ணணும். எம்ஜிஆருடைய தாயார் சத்யாவினுடைய நினைவு மண்டலத்துக்கு பக்கத்திலே அடக்கம் பண்ணணும்னு அந்த அம்மா விரும்பி கேட்டுக்கிறதுபடி அடக்கம் செய்ததாக ஆரம்ப உறுப்பினர். இவ்வளோ பேசுகிறாரு எடப்பாடி. நான் ஒரே கேள்வி உங்கள் மூலமாக கேட்குறேன், இதுக்கு எடப்பாடி மரியாதையாக பதில் சொல்லணும். இன்றைக்கு இருக்கிற அதிமுக கட்டணம் யாருக்கு சொந்தம்? விஎன் ஜானகிக்கு சொந்தம், எம்ஜிஆர் கூட கிடையாது. விஎன் ஜானகிக்கு சொந்தமான இடத்தை அந்த அம்மா அதிமுகவுக்கு தானமாக எழுதி கொடுத்து அந்த இடத்துல இன்றைக்கு அதிமுக அலுவலகம் இருக்குதுன்னா எடப்பாடி உட்காந்துருக்கிறாருன்னா அந்த இடம் ஜானகி அம்மாவுக்கு சொந்தம். நான் கேட்குறேன், இவ்வளோ பேசுகிற எடப்பாடி, ஜானகி பற்றி பேசுகிற எடப்பாடி, அங்கே ஒரு சிலை அந்த அம்மாவுக்கு வச்சாரா? 4 வருஷமாக முதலமைச்சராக தானே இருந்தார். ஜானகி மேலே அவ்வளோ பாசம் இருந்திருந்தா ஒரு அந்த அம்மா சொந்த கட்டணம் ஜெயலலிதாவுக்கு வச்சுருக்கீங்க, அதுக்கு பக்கத்தில் ஜானகி அம்மாவுக்கு வச்சுருக்கலாமில்ல? இவ்வளோ பாசம் ஜானகி அம்மா மேலே இருந்தால் ஒரு நாளாவது அந்த தோட்டத்தை போய், எம்ஜிஆர் வாழ்ந்த தோட்டத்தை தயவுசெய்து வீடியோகிராஃபர் உங்கள் அனைவரும் இப்போ கேட்குறேன், நேராக ராமாபுரம் தோட்டம், எம்ஜிஆர் வாழ்ந்த தோட்டத்தை போய் பாருங்கள். சுடுகாடு மாதிரி இருக்குது. அங்கே அடக்கம் செய்யப்பட்ட ஜானகி உடலுக்கு ஒரு பிறந்தநாள் விழாவுக்காவது செய்தி போட்டிருப்பாரா எடப்பாடி? அல்ல நினைவு நாளுக்கு போய் ஒரு மலர் வளையை இதுவரையில் வச்சிருப்பாரா எடப்பாடி? ஆக தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட தில்லுமுள்ளான, திருட்டுத்தனமான, அயோக்கியத்தனமான பேச்சுக்களை எல்லாம் பேசுவது இன்றைக்கு எடப்பாடிக்கு வாடிக்கையாகிவிட்டது. அவர் பேசட்டும், பேச பேச எங்களுக்கு ஓட்டு கூடுமையை வழியே குறையாது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விமர்சித்தது குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார்.
கொரோனாவின் போது ஸ்டாலினை காணவில்லை என்ற வகையில் காணாமல் போனவர் என கூறியதாக விளக்கமளித்துள்ளார். யாரையும் தனிப்பட்ட முறையில் அரசியல் விமர்சனம் செய்ததில்லை என்று கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் காட்பாடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் துரைமுருகன் தொகுதியில் உள்ள எம்ஜிஆர் கோயிலுக்கு சென்று மலர் தூவி மரியாதை செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கரசமங்கலம் கிராமம் ரகுபதி நகரில் சுமார் 3 கோடி செலவில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு கோயில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராமச்சந்திரா அறக்கட்டளை சார்பில் கட்டப்பட்டுள்ள இந்த கோயிலில் 17 லட்சம் மதிப்பில் ஐம்பொன்னில் எம்ஜிஆர் முழு உருவ சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. இக்கோயில் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் நடைபெற்றது. தொடர்ந்து இக்கோயிலில் எம்ஜிஆர் சிலைக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி காட்பாடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் துரைமுருகன் கரசமங்கலம் எம்ஜிஆர் கோயிலுக்கு சென்றுள்ளார். அங்கு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்ததுடன் மலர் தூவி மரியாதை செய்துள்ளார். அவருக்கு டேலண்ட், அவருடைய நடிப்பு போட்டி, அவருக்கு டாக்டரேட் கொடுக்கலாம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் யாரும் அதை எதிர்க்கக்கூடாது, ஆதரித்து பேச வேண்டும் என்று சொல்லிட்டு எனக்கு சொன்னார், துரை உனக்கு மிக வேண்டியவன், உனக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கார், நீ தான் எழுந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொன்னார். அதே மாதிரி அந்த சிலோனில் ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவர் தோட்டத்தை விட்டு வழியாக வந்தார். அதுக்குள்ளே போலீஸில் மெசேஜ் போயிடுச்சு. வந்து ஏற்றுக்கணுன்னு என்ன கேட்குறேன்னு கேட்டார். உடனே டக்குன்னு கேட்டார். ராத்திரி போய் தலைவரை பார்த்தீங்களே, தலைவர் என்ன சொன்னார்னு கேட்டார். அழுவாதீங்களான்னு சொல்கிறேன், தலைவர் என்ன சொன்னார்னு கேட்டார். இல்லைண்ணே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டேலண்ட் உண்டு கொடுக்குறான்னாரு. எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, நானும் அவர் ரேட்டர் அந்த கண்ணில் இருந்து தண்ணி கலக்கலதான் கொட்டிச்சோம். உடனே கம்பெனி அப்படி அணைச்சிக்கிட்டு வா நம்ம அந்த பக்கம் போய் உட்காரலான்னு உட்காந்து எல்லா டிஃபன் சாப்பிட்டாங்க, நாங்கள் மட்டும் டிஃபன் சாப்பிடல. அவர் உடனே புரோட்டோக்காலில் அவங்கெல்லாம் போகிற பிறகு தான் நான் போனோம். புரோட்டோக்கால் பண்ணால் கட்டியது வாயை கொண்டு போய் வைத்தியத்தில் உட்கார வர பக்கத்தில் அந்த சீட்டில் என்ன உட்காந்து அந்த வைத்தியம் உட்கார சொல்கிறார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. அதனால் அது வேறு, இது ஒரு மனிதத்தன்மை வேறு, இது அரசியல் வேறு. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு உரிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தர்மபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் சண்முகத்தை ஆதரித்து திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுக ஆட்சியில் அரூர் தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய பணிகளை பட்டியலிட்டு பேசினார். எங்களுக்கு ஓட்டு போட்டாதான் மெட்ரோ ரயில் வரும் அப்படின்னு மிரட்டி பார்க்கக்கூடிய கூட்டம் எங்கே என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு திடீர்னு வந்து எங்களுக்கு தமிழ்நாடு பிடிக்கும், எங்களுக்கு தமிழ் படிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு பிரதமர் சொல்கிறார். அங்கே உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் சொல்கிறார்கள் பிஜேபிக்கு திடீர்னு தமிழ்நாட்டு மேல அக்கறை வந்துருச்சு. ஆனா பீகார்ல தேர்தல் நடந்த போது இதே பிரதமர் என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டுல பீகார்ல இருந்து வேலைக்கு வரக்கூடியவர்களை பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டுல எத்தனை லட்சம் பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உங்களால வேலை கொடுக்க முடியல, அவங்க இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசுகிறார். தமிழர்கள் அவர்களை பாதுகாப்பாக நடத்தவில்லை என்று பேசியவர் இங்க வந்து நம்ம கிட்ட ஓட்டு கேட்கிறாங்க. இதே பிஜேபி ஒரிசாவுக்கு போன பொழுது அங்கே முதலமைச்சரோடு பணியாற்றி கொண்டிருந்த பாண்டியன் அவர்களை பற்றி ஒரு தமிழன் இங்கே வந்து ஆட்சி செய்ய வேண்டுமா, இங்கே ஒரு தமிழன் அதிகாரம் செய்ய வேண்டுமா என்று கேட்டவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து எங்களுக்கு ஓட்டு போடுன்னு கேக்குறாங்க. திருப்பூரில் குடும்ப தகராறில் கணவன் மனைவியை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரை சேர்ந்த ரகு மற்றும் அவரது மனைவி ஜோதி ஆகியோருக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. குடும்ப தகராறால் ஜோதி 3 மாதங்களுக்கு முன்பு ரகுவை விட்டு பிரிந்து திருப்பூரில் தனியாக வீடு எடுத்து அருகில் உள்ள பனியன் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் ஜோதியை சந்திக்க கடலூரில் இருந்து திருப்பூருக்கு வந்த ரகு அவர் வசித்த வீட்டிற்கு சென்றுள்ளார்.
அங்கு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஜோதியின் கழுத்து பகுதியில் சராமாரியாக குத்தியுள்ளார். பின்னர் ரகு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த ஜோதியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து திருப்பூர் அனுப்பர்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய ரகுவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் எஸ். சிவசங்கர் காரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்துள்ளனர். பெரம்பூரில் இருந்து அரியலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த அமைச்சர் சிவசங்கரின் வாகனத்தை அள்ளி நகரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக எல்லை சோதனை சாவடிகள் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். பறக்கும் படையினரின் சோதனைக்கு அமைச்சர் எஸ். சிவசங்கர் முழு ஒத்துழைப்பு கொடுத்துள்ளார். மேலும் சோதனைகள் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் எதுவும் இல்லாததால் அமைச்சர் எஸ். சிவசங்கரின் காரை தொடர்ந்து செல்ல தேர்தல் பறக்கும் படையினர் அனுமதித்துள்ளனர். ஏற்கனவே ஏப்ரல் 1, 5 தேதிகள் என இதுவரை 5 முறை அமைச்சரின் கார் பறக்கும் படையினரின் சோதனையில் சிக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவிற்கு மாற்று கட்சி அதிமுக தான் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திமுக அரசு வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிவிட்டதாக கூறினார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கிற்கு அம்மா ஆட்சி வர வேண்டும் என்றும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவிற்கு மாற்று அதிமுக தான், மற்ற கட்சிகள் போட்டிக்கு வர முடியாது என கூறினார். சீட்டு கிடைக்கலன்னா எதை வேணாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் நீங்க சொல்லுங்க. கட்சியில இருந்து பேசுறவங்க பேச்சுதான் நம்ம அபிஷியலா எடுத்து முடியும். அதிருப்தியில வெளியில சென்று வேறு கட்சியில சென்று அதுல வேட்பாளர் இருக்க சொல்றதெல்லாம் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நாங்க எப்படி அதுக்கு பதில் சொல்லுவோம்? சரி போதுமா, வேற யாரும் இல்லையா கேட்கறதுக்கு? போதும். அடிக்கடி வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி கேன்சல் ஆகிட்டே இருக்கு. அவருக்கு நான் நடிச்சு கூட பர்மிஷன் கொடுக்குறாங்க. இது பத்தி அதை பத்தி நீங்க திரு விஜய் அவர்கிட்ட தான் இந்த கேள்வி. வீரமணி மேல வழக்கு போடுறாங்க. ஆமினேஷன் சமயத்துல இந்த மாதிரி வழக்குகள் வரும். அதெல்லாம் நீதிமன்றத்துல போய் அவர் வந்து வெற்றிகரமா நிரபராதி என்பதை நிரூபிப்பார். ஜெயிச்சதுக்கு அப்புறமா அமமுக அதிமுக அரசாங்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் அமமுகவின் விருப்பம். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்திரமான ஆட்சி வேண்டும். அதுக்கான அவங்க அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றால்தான் இந்த தீய சக்தி திமுக செய்த இந்த 5 ஆண்டு கொடுங்கோல் ஆட்சியை எல்லாம் சரி செய்து மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் வளர்ச்சியும் கொண்டு வர வேண்டும் என்றால், பாதுகாப்பையும் கொண்டு வர வேண்டும் என்றால் அதிமுக அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் விருப்பம் அதுதான். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். பெருங்குடி கள்ளுக்குட்டை பகுதியில் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷை ஆதரித்து வீதி வீதியாக நடந்து சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு திமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகிய 3 பேர் போன்று வேடமணிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து பெருங்குடி கள்ளுக்குட்டை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது திமுக நிர்வாகி ஒருவர் வேட்பாளருக்கு ஆடுகுட்டி ஒன்றை பரிசாக வழங்கி ஆள் உயர மாலை அணிவித்து கிரீடம் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 200 ரூபாய் குறைந்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலவரங்களுக்கு ஏற்ப தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகின்றது. இந்த நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,000க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் இன்று குறைந்துள்ளது. இதன்படி வெள்ளி விலை கிராமுக்கு 5, கிலோவுக்கு 5,000 குறைந்துள்ளது. 1 கிராம் 260 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,60,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை அணி புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.
IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை அணி 3 போட்டிகளிலும் தோல்வியடைந்துள்ளது. தொடக்க ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியிடமும், அடுத்த ஆட்டத்தில் பஞ்சாப் அணிக்கு எதிராகவும், மூன்றாவது ஆட்டத்தில் பெங்களூரு அணிக்கு எதிராகவும் சென்னை அணி தோல்வியடைந்துள்ளது. புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் சென்னை அணி உள்ளது. இது சென்னை அணி ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மொத்தம் உள்ள 10 அணிகளில் 9 அணிகள் ஏதேனும் வகையில் புள்ளிகளை பெற்றுவிட்டன. ஆனால் 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மட்டும் இதுவரை விளையாடிய 3 போட்டிகளிலும் தோல்வியடைந்து 0 புள்ளிகளுடன் 10வது இடத்தில் உள்ளது. ரசிகர்களிடையே இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. நீண்ட வரிசையில் நின்று மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. மக்களவை தொகுதி மறுவரை என்பது அதிகாரத்தை மாற்றி அமைக்கும் சூழ்ச்சி. அதிகாரம் ஒரு சில பகுதிகளில் குவிக்கப்படுவதாக முதலமைச்சர் எதிர்ப்பு. மு.க. ஸ்டாலின் குறித்த எடப்பாடியின் பேச்சுக்கு வலுக்கும் கண்டனம். தனிப்பட்ட முறையில் அரசியல் விமர்சனம் செய்ததில்லை என EPS விளக்கம். கடலூரில் இன்று நடைபெறவிருந்த விஜய் பிரச்சாரம் ரத்து. நேற்றைய பிரச்சாரம் தொடர்பாக 11 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் YouTube தளத்தில் இணைந்திருங்கள்.